கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறு, the 18th Sunday after Trinity, இந்த நாளிலே கர்த்தருடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்திற்கு முன்பதாக வாசி கேட்ட பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 50 வரை இருக்கிறது. அதற்கு ஒரு தலைப்பு, நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், ரெகக்னைஸ் யுவர் allies in God's mission. ரெகக்னைஸ் யுவர் allies in God's mission. கடவுளின் பணியில் உங்கள் உடன் ஊழியர்களை அல்லது கூட்டாளிகளை அங்கீகரிக்கவும். இதை குறித்து நாம் தியானம் செய்யலாம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்க கடவுள். ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சி தான் இந்த வாரம் கூட. கடந்த வாரத்திலே சீஷர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் ஏற்பட்டது. அது என்ன என்றால், நம்மிலே யார் பெரியவன் என்று சொல்லி, who is the greatest among us? அது நிமித்தமாக கடவுள் அவர்களுக்கு பதில் சொல்லி, நீங்கள் எல்லாரிலும் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றால் எல்லாருக்கும் கடையாளமாய் நீங்கள் ஊழியர் செய்ய வேண்டும். So the leadership is nothing but the stewardship என்பதை ஆண்டவர் கடந்த வாரத்தை நமக்கு சொல்லி, சிறு பிள்ளை போல நீங்கள் உங்களுடைய குணாதிசயம் இருக்க வேண்டும், அதனை ஏற்றுக்கொள்கிறோம், என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம். கடந்த 5 வாரம் முழுவதும் நாம் சீஷருடைய குணாதிசயங்களை பார்த்தோம். வேறுபட்ட குணாதிசயங்கள். ஆண்டவரை பின்பற்றி செல்கின்ற சீஷர்களுக்கு அவரை போன்ற குணாதிசயமே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். அப்பேற்பட்ட குணாதிசயம் தான் சீஷர்களிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடாது என்று கடவுள் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் மேசியா, கிறிஸ்து, நம்மை படைத்த தெய்வம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. 3 விஷயங்கள் மூலமாக இந்த நாளின் செய்தியை நாம் அறித்துக் கொள்ள மார்க் சுவிசேஷம் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவதாக, கிறிஸ்தவம் என்பது பெருமையற்ற பொறாமையற்ற வாழ்வு வாழ்தலே. கிறிஸ்தவம் என்பது பெருமையற்ற பொறாமையற்ற வாழ்வு வாழ்தலே. Christianity is not a life of prideness or proudness, but humbleness and accepting one another towards Christ. இதைத்தான் 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் முதல் பகுதியாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 38ஆம் வசனத்திலே இங்கே யோவான் அவரை நோக்கி போதுகிறே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று சொல்லி, அந்த யோவான் யார் என்று பார்க்கின்ற போது, இந்த யோவான் யார் என்று பார்க்கின்ற போது, ஒருவரை யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களிலே
ஒருவராய் அவர் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே 70 சீஷர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவர்களிலே ஒரு சீஷனாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த யோவான். இவன் யார் என்றால் செபதேயுடைய குமாரன் இல்லையா? செபதேயுடைய குமாரன் என்று சொல்லி இவனுடைய சகோதரன் பேர் யாக்கோபு, பிரதர் ஆஃப் ஜேம்ஸ். ஒன் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் தண்டர் என்று சொல்லி, இடி முழக்கத்து மக்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெயர் அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கும். போயனஸ் என்று சொல்லி, போயனஸ் எஸ் இடி முழக்கத்து மக்கள். அவர்கள் செய்யறதெல்லாம் ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸா இருக்கும். புரிச்சுங்களா? அது ஓடுற பாம்பை எட்டி பிடிக்கிற ஒரு துணிச்சல். அதனால இங்கே கூட அவர் சொல்லுகிறது ஒரு காரியம் வித்தியாசமா இருக்குது. அது மாற்றிய சிஸ்டம் போட்டு பதில பார்க்கிறோம். அவர்கள் இடி முழக்கத்து மக்கள் சபதியினுடைய குமாரன். சரி, இவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே நம்மை பின்பற்றாத, உண்மை பின்பற்றாத, இல்ல நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதை கண்டோம். நம்மை பின்பற்றாத என்று சொல்லுகிற போதே அவன் பெரிய தவறு செய்கிறான். அதாவது உண்மை பின்பற்றாதவன் என்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மாத்திரமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Because he is our only leader. We are all his followers. ஆனால் சொல்லுகின்ற போதே நம்மை பின்பற்றாத ஒருவன் சொல்கிறார். யாரோ XYZ என்று சொல்லி ஒரு சீசன் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு கடவுளுடைய ஒரு ஊழியக்காரன் உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறார். That is very unique. நான் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்ற போது, நம்மை பின்பற்றாத ஒருவன், யாரோ ஒரு மனுஷன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால், மறுபடியும் சொல்கிறார், அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றால், இந்த ஒரு பெரிய சாதனையா? சாதனை ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் எந்த எண்ணத்தோடு சொன்னான் என்றால், ஒரு பெருமையின் எண்ணத்தோடு, பொறாமையின் எண்ணத்தோடு சொன்னான். நம்மை பின்பற்றாதவனுக்கு அந்த ஐடென்டிட்டி இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவனை தடுத்தோம். நம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ற, உண்மை பின்பற்றுவது என்றால் அது பரவாயில்லை. ஆனால் கூட he cannot have such preferences and prejudices in his mind. அந்த எண்ணம் அவனுக்கு இருக்கக்கூடாது. கடவுள் போல தெளிந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஆனால் இவனிடத்துல, இந்த யோவான் இடத்துல அது இல்லை. உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்று சொல்கிறார்கள். அவனை தடுக்கிறதுக்கு என்ன உரிமை உண்டு? ஏன்னா இந்த சீஷர்கள் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரத்தில் பார்க்கின்ற போது ஒரு ஊமையும் செவிடுமான ஒரு பிசாசு, ஒரு அசுத்தாவை பிடித்தவர்களை துரத்தவர்களால் இயலாமல் போனது. அவருடைய தகப்பன் அந்த வேதனையை ஆண்டவராகிய இயேசுவோடு பகிர்ந்து கொள்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இவர்களுக்கு இருக்கின்ற போது, இங்கே யாரோ ஒரு சீஷன், யாரோ ஒருவர், அவருடைய பெயரும் போடப்படவில்லை, யாரோ ஒருத்தர் சொல்றார், உம்முடைய நாமத்தினால் துரத்துகிறார் என்று சொல்கின்ற போது, ஆண்டவர் அதை நாங்கள் போய் தடுத்தோம், நான் போய் தடுத்தாங்க. ஆனாப்பா பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு சாதனை கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 31 அவனை தடுக்க வேண்டாம், அவன் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன், என்னை குறித்து அவன் தீங்கு சொல்ல மாட்டான். இயேசு நாமத்தினாலே ஊழியர் செய்கிறவன், அற்புதம் செய்கிறவன், அவளை எளிதில் அவனை பற்றி ஏதாவது தவறா சொல்ல முடியுமா? அவருக்கு கெட்ட பெயரை கொண்டு வர முடியுமா? முடியாது. அவளை எளிதா பண்ண முடியாது. நீ ஒரு வேலை பண்ண, நீ அந்த காரியத்தை அவனை தடுக்கவோ, ஊழியம் செய்வதை தடுக்கவோ
உனக்கு அந்த உரிமை இல்லை, அதனால நீ தடுத்து கூடாது, தடுக்க வேண்டாம், அவன் செய்து போட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது. நமக்கு விரோதமாக இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறார். For the one who is not against us is for us. மிக தெளிவான ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம் முக்கியமாக. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுவோருக்கு மாத்திரம் கடவுள் அல்ல, அவர் எல்லாருக்கும் கடவுள். இஸ் யூனிவர்சல் காட் இல்லையா? ஆண்டவர் உலக ரட்சகர், ஜகத் ரட்சகர் என்று சொல்லி ஆகவேதான் 39ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்வது மிக ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது. அவனை தடுக்க வேண்டாம், அவன் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன், என்னை குறித்து அவன் எளிதில் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. இதையே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலிப்பியர் 1:15-18 வரைக்கும் இருக்கிற போது அங்கே இப்படியாக சொல்லுகிறார். யாராவது எழுத்துக்கள் படியுங்கள். பிலிப்பியர் 1:15-18. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அடுத்து சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சிலர் என்ன பண்றாங்க? 15ஆம் வசனத்துல நல் மனதினாலே அறிவிக்கிறார்கள், சிலர் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். 16ஆம் வசனத்துல பாருங்க, சுவிசேஷத்திற்காக நான் புத்தகம் சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிவித்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். எப்படி அறிவிக்கிறார்கள்? அன்பினாலே அறிவிக்கிறார்கள். 18ஆவது வசனம் பாருங்க, இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அதுதான் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதையே தான் இவரும் கூட ரிஃப்ளெக்ட் பண்றதா காரியத்தை பார்ப்போம் இல்லையா? எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அப்படி பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்க யாருக்கும், தடையை சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது அது என் மேல் விழுந்த கடமை. நான் அறிவியாமல் போனால் எனக்கு ஐயோ என்றுதான் வசனம் இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கிட்ட பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 வரை அங்கே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 வரை அங்கே பார்க்கின்ற போது அதனுடைய ஆரம்ப கட்டத்துல மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அவர்களுக்கு உணவு, தண்ணீர் எல்லாம் தேவைப்படுகிறது. இதை நாங்கள் எவ்வளவு காலம் சாப்பிடுவது? நாங்கள் எகிப்திலே நன்றாக நாங்கள் சாப்பிட்டோமே, அங்கு வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டோம், நிம்மதியா இருந்தோம், மாற்றுத்தண்டையே இருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துடுறேன். எங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்டு எங்களுக்கு வாயெல்லாம் பாரு கெட்டு போயிட்டு, எங்களுக்கு நான்வெஜ் வேணும் சொல்லி சண்டை போடுறாங்க, முறுமுறுக்கிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக மோசே, அவருடைய தாசனாகி மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறார்கள். அப்போ அதை கேட்டு கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறார். கேட்கின்ற போது இவர்களுக்கு அடிக்கடி இவர்களுக்கு ஏதோ எண்ணம் வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லுகிறார்கள், இவ்வளவு பெரிய திரளான கருத்தை என்னால் சமாளிக்க முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி 14ஆம் வசனம் சொல்லுகிறார். பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாக்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. ரொம்ப வித்தியாசமான, I'm not able to carry all these people alone. The burden is too heavy for me. So I need a help. I need help. God provide me help because I am alone, cannot manage the entire group. சாதாரணமா ஒரு 6 லட்சம் பேர், அவருடைய மனைவி பிள்ளைகள் பார்த்து 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருப்பார்கள் என்று இறையில் நிபுணர்கள் சொல்கிறார்கள். ஆகவே 15ஆம் வசனத்துல ஒரு ஜபத்தை கேட்டார். இப்படி கண்களே எனக்கு திறமை விடுத்தார்கள், இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரத்தை எனக்கு காணாதபடிக்கு இப்போதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். எனக்கு ஏதாவது உதவி செய் சாமி, இல்லைன்னா
என்னை கொன்று போட்டுரும். நான் என்னால இந்த காரியத்தை, இந்த பாரத்தை தாங்க முடியல. ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். 16ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களை பார்த்து சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆகிய அவர்கள் மேலும் வைப்பேன். So இங்க he makes an arrangement to help Moses, இல்லையா? மோசேக்கு உதவியாக 70 மூப்பர்களை அவர் தெரிந்து கொள்ள சொல்கிறார். அவர்களை வரவழைத்து உண்மையில் நான் ஊற்றி இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேலும் நான் ஊற்றுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவி ஊற்றுகிறார். அப்போ மோசேயோடு சேர்த்து பணி செய்ய 70 மூப்பர்களும் இங்கே கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு இதனாலே நம்ம வாசிக்கட்ட அந்த பகுதியில அவர் சொல்லுகின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். படிக்குமாத 24, 30, 24. அப்பொழுது மோசே புறப்பட்டு தன்னுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தருடைய அந்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினது. இறங்கின பிறகு அந்த 70 பேர் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த லிஸ்ட் பண்ணவங்கள 2 பேர் அங்க இல்ல. அவங்க அந்த எல்லாருமே டென்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. டென்ட்ல பாளையத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் 2 பேர் அவங்க எல்லாம் வேதாளர்கள் வெளியே இருக்காங்க. பட் their name has been entered, registered. ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்குது 26ஆம் வசனத்துல. Now 2 men remained in the camp, one named Eldad and the other named Medad, and the Spirit rested on them. They were among those registered, but they had not gone out to the tent, and so they prophesied in the camp. டென்ட்டில் இருந்து விட்டவர்கள், பாளையத்தில் இருந்து விட்டவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே அவர்கள் பேசக்கூடாது என்று சொல்லி அதாவது ஒரு சின்ன பையன் போய் இந்த விஷயத்தை சொல்றான். யார்கிட்ட? மோசேக்கு வந்து போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. சின்ன பையன் போயிட்டு அங்க இருக்கிறவங்க அந்த டென்ட்ல, அதாவது தேவதர்சில கூடாதுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தாவினால பேசுறாங்க. அப்போ யோசுவாவுக்கு கோபம் வரும். ஏன்னா யோசுவாவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மூப்பர். யோசுவா என்ன சொல்றா 22ஆம் வசனத்துல, உடனே மோசேயிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவருடைய ஊழியக்காரனுமாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதித்திரமாகிய நாடவனாகிய மோசேயை அவரை தடை பண்ணும். எப்படி யோவான் அந்த இடத்துல அவர்களை நாங்கள் தடுத்தோம் சொன்னாங்க. அதே போல மோசே சொல்றாங்க அவர்களை தடை பண்ணும். ஏன்னா அவங்க இங்க இல்ல, அவங்க அந்த பாளையத்திலே தங்கி இருக்கிறாங்க, அந்த கூடாரத்திலே தங்கி இருக்கிறாங்க டென்ட்லயே. ஆனா அவங்க எப்படி பேசுவாங்க, அதை நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? இதெல்லாம் சரியா? மோசே சொல்லுகிறார், அதற்கு மோசே நீ எனக்கு வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் சொல்றதுக்காக கர்த்தர் தம்முடைய ஆவியவர்கள் மேல் இறங்கப்படினால் எவ்வளவு நலமா இருக்குமே என்றார். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. எல்லாருக்கும் வரணும், எல்லாரும் நலம் பெற வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாம் ஆனார். நானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு பல அரசியல் தலைவர்கள் சொல்லுவார்கள். அது ஒரு ஸ்டேட்மெண்டாக. ஆனால் அது வந்ததே வேதத்தின் அடிப்படையில் இருந்துதான். live let live, நீயும் வாழ, மற்றவர்களும் வாழ விடு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே போய் தடுத்தது ஒரு பெரிய சாதனை அல்ல. இங்கே யோசுவா, ஏனென்றால் மோசேக்கு பிறகு அந்த லீடர்ஷிப் எடுத்துக் கொள்ள போவது யோசுவா தான். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றதே தவறு என்ற எண்ணத்திற்கு வந்து இவர் சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் பாட்டி வைராக்கியம் பாராட்டுற? நீ கடவுள் தயார குணமுள்ளவர் இல்லையா? அவரை போல ஒரு தயார குணமுள்ளவர் யாரும். நம்ம வன்கண்ணராய் ஏன் இருக்க வேண்டும்? அவருடைய சீசர்களாக இருக்கிற நாம் ஏன் வன்கண்ணராய் இருக்க வேண்டும்? அவரை போலவே அந்த தயார குணம், ஜெனரஸ் ஹார்ட், அது நமக்கு தேவை என்பதை, ஊழியருக்கு தேவை என்பதை இங்கே சொல்வதை பார்க்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லாம் பயனடைய வேண்டும். இதே ஒரு கண்ணோட்டத்தில தான் இன்றைக்கு திருச்சபையிலே இந்த ஒரு அடிப்படை அதாவது எல்டர்ஸ் என்பது கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேக்கு துணையாக ஊழியத்தை நிறைவேற்றி 70 சீஷர்கள் அதாவது மூப்பர்கள் கொடுக்கப்பட்டார்களோ அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த ஒரு ட்ரெடிஷன், அந்த பாரம்பரியம் தான் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தொடர்ந்தது. அதன் பிறகு அவர்கள் அதாவது நாடு கடத்தப்பட்ட பிறகும் தொடர்ந்தது. நாடு கடத்தப்பட்ட பிறகு திருச்சபைகள் என்பது சினதாக என்று சொல்லி சின்ன சின்னதாக பிரிந்து அங்கே கூட அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக எருசலேம் கவுன்சில் சனகரிய சங்கம் என்று ஏற்பட்டது. அதில் கூட 70 மூப்பர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மேலாக நீதிபதிகள் போல அதாவது சீஃப் பிரீஸ்ட் இருப்பார்கள் இல்லையா, தலைமை குருக்கள் இருப்பார்கள். அவர்கள் இப்ப இருக்கிற கோர்ட்டு போல இருக்கும் கிட்டத்தட்ட. அங்க என்ன தீர்மானம் பண்ணுகிறார்கள் அதை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட மரண தண்டனை வழங்கும்படி தீர்மானம் பண்ணாங்க. ஆகவே தான் இந்த அடிப்படையிலே பிறகு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட போதகருக்கு உதவி செய்ய பொறுப்பாளர்கள் மூப்பர்கள் என்று சொல்லி அதான் எல்டர்ஸ் கவுன்சில். இந்த எல்டர்ஸ் கவுன்சில் பிரிச்சுக்கல. இப்போ இன்னைக்கு இருக்கிற எல்டர்ஸ் கவுன்சில் எப்படி வந்தாங்கன்னா they will work with the pastor to carry out all the activities of the church. மோசேக்கு எப்படி 70 மூப்பர்கள் இருக்காங்க. அப்போ மோசே யார்? அவரும் கடவுளை ஊழியக்கார். அவர்தான் அமைதியம்மா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மோசேயும் கூட அந்த ஊழியக்காரர்களில் ஒருவராகத்தான் எண்ணப்பட்டார். இன்றைக்கு போதகரும் மூப்பர்களும் திருச்சபையிலே ஒரே அதாவது ஒரு நிலைமையிலே அவர்கள் எண்ணப்படுகிறார்கள். திருச்சபையுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பாஸ்டர், அவருக்கு அடுத்த நிலையிலே திருச்சபையின் எல்லா நிர்வாகங்களையும் வழிநடத்த போதகருக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களும் நிறைவேற்ற மூப்பர்கள் எல்டர்ஸ் கவுன்சில் கொடுக்கும். அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் ஆபீஸ் பேரர்ஸ் பாஸ்டரேட் கமிட்டி, அதாவது பாஸ்டரோடு இணைந்து பாஸ்டரேட் கமிட்டி முகாமை சங்கம் என்று வருகிறது. இது மாற்ற போதுமா? அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை தடுக்கக்கூடாது. இதுதான் this is what the beautiful arrangement that has been came from Old Testament period. அப்பொழுது இந்த காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்வது இவர்கள் மாத்திரமா நம்முடைய திருச்சபையில எல்டர்ஸ் கவுன்சில் இருக்கிறது, விமென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது, யூத் ஃபெலோஷிப் இருக்கிறது, மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது, சில்ட்ரன்ஸ் இல்லையா சண்டே ஸ்கூல் இருக்கிறது. எல்லாரும் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறார்கள். ஒரு ஸ்தாபனத்துல எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது இல்லையா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அடுத்து வேற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான், அடுத்து இந்த பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா, ஹியூமன் ரிசோர்ஸ், அடுத்து மார்க்கெட்டிங் இல்ல டிஸ்பாச், எல்லாமே அது போயிட்டு கடைசியில் அது டிஸ்பாச் பண்ணி அனுப்புவாங்க. சேல்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட், இப்படி பல டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்கள் உண்டு. ஏன்னா நானும் செகுலர் ஃபீல்ட்ல இருந்து வந்தேன். நானும் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜரா 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுல இருந்து சோ அங்க எல்லாரும் செய்யப்படுகின்ற அந்த ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடைசியில அது that will go to the managing director, then to the board. அதுபோல இங்கே கூட நம்ம எல்லாரும் செய்கின்ற ஊழியர்கள், ஒருவருக்கு ஒருவர் செய்கின்ற ஊழியர்கள் கடவுளை பார்வையில மிக நல்லது. அதை தடுக்கக்கூடாது. யாருக்கும் உரிமை கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. ஒருத்தரும் அந்த செய்யற அந்த ஊழியம் மாதர் சங்கத்துல நீங்க இண்டிபெண்டா நீங்க ஊழியம் செய்யும். அது ஏதாவது உங்களுக்கு சந்தைகள் இருந்தா நீங்க போதர் இடத்துல கேட்கலாம். போதர் இடத்துல கேட்கின்ற போது அல்லது மூப்பர் இடத்துல நீங்க கேட்கின்ற போது உங்களுக்கு ஆலோசனை. இது போலதான் அந்த ஹைரார்கி வருகிறது. அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு மிக்க சிந்தியோடு கூட செய்கின்ற போது எல்லா வேலையும் நமக்கு கிடைக்கும். ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியம் இப்படி எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இதுதான் ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் திருச்சபை என்று கடவுளுடைய மனவாட்டியாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாக இருக்கிறது. So we are the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். அதற்கு கிறிஸ்து சிரசும் அஸ்திவாரமுமாக இருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? பியூட்டிஃபுல்லா இது டிசைன் பண்ணிருக்காரு. He is our designer, design engineer, architect. என்ன அழகா உருவாக்கி இருக்கிறார். திருச்சபை என்பது அவருடைய மனவாட்டி. அதிலே நாமும் பங்காளர்களாக இருக்கிறோம். இதுவே பெரிய பாக்கியம். ஆகினால்தான் திருச்சபையிலே வாருங்கள் வாருங்கள் உடைய உரிமையை கொண்டாடுங்கள் என்று சொல்லுங்கள். உடைய உரிமையை கொண்டாடுங்கள். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்துவின் நாமத்தை, இயேசுவின் நாமத்தினாலே அவன் பிசாசுகளை துரத்துகிறான்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், நம்ம தடுக்காது. ஆனால் அநேகர் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு ஊழியர் செய்கிறவர்கள் இருக்கார்கள். ஒத்துக்கிறீங்களா? ஜெகோவா விட்னஸ் அவளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவள் சொல்வார், பழைய இயேசு கடவுளே இல்லை என்று சொல்வார். மாம்சத்தில் வந்த இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடாத எவனும் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறார். அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அவர்களும் ஒரு பக்கம் போய் ஊழியர் செய்கிறார்கள். அது அவருடைய பாடம். அதே போல பரிசுத்த ஆவியை மாத்திரமே நம்பி அதை சொல்லிக் கொண்டிருந்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை மாத்திரமே சொல்லி அவர் மூலமாக சொல்லுகிற போது அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்ட உண்மை பிரியது கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்தம். அந்த திருத்துவத்தில் அவர் திருத்துவத்தில் ஏகத்துவமா இருக்கிறார். இந்த ஒரு அடிப்படையிலே ஊழியம் செய்யப்படுகிற போது அதனை அவர்களோடு நாம் சம்மதம் கலந்து அவர்களை உற்சாகப்படுத்தவும், அவர்களோடு இணைந்து செய்யவும், அவர்கள் நம்மோடு இணைந்து செய்யவும் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த பாகுபாடு காட்டுகின்ற நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது. அது நல்லதா? இரண்டாவது பார்க்கணும். கிறிஸ்துவ வாழ்வு என்பது தனக்கும் மற்றவர்களுக்கும் தடைக்கல்லாத அல்ல, படிக்கல்லாத இருப்பது. 43 to 48 வரைக்கும் பார்க்கிறோம். இப்படி ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருக்கின்ற போது 42ஆம் வசனத்துல முக்கியமா அந்த காரியம் சொல்லப்படுது. ஒரு ஊழியக்காரன் என்று வருகின்ற போது ஒரு கிளாஸ் அளவு தண்ணீர் குற்றமாகக்கூடிய பலனை கொடுக்கிறவர்கள் பெறாமல் போவதில்லை. ஆகவே ஊழியர்களை கனப்படுத்துவது மிக மிக முக்கியமானது. அது ஊழியர்களை அல்ல, கடவுளை அங்கீகாரப்படுத்துகிற ஒரு காரியம். அவருடைய நாமத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் அவர்கள் அநேகர் தியாகம் பண்ணி வந்திருக்கிறார்கள். அதை மறக்கக்கூடாது. சிலர் அரசியல் பண்ணுவதற்காகவே வருவார்கள், அதை தொடர்ந்து செய்து கொண்டு போறார்கள். அநேகர் அப்படி கிடையாது. உத்தமமாக அவருக்காக எல்லாவற்றையும் பணம் செய்து வந்திருக்கிற போது அவளை ஏற்றுக்கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுப்பது, ஒரு டீயை கொடுப்பது, உபசரிப்பது என்பது பெரிய கடவுள் செய்கின்ற ஒரு பெரிய அதற்குரிய பலனை அவர் பலனதான் பெற்றுக் கொள்வார்கள். அதாவது கிறிஸ்துவ வாழ்வு என்பது தனக்கும் மற்றவர்களுக்கும் தடைக்கல்லாத அல்ல, படிக்கல்லாத இருப்பது. Christianity is not to live as stumbling block but a stepping stone for the welfare of others. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இடரல் என்பது யாரால் ஏற்பட்டது என்பது இப்பொழுது மெசேஜில் நாம் பார்த்தோம். யோவான் அந்த ஊழியம் செய்த கிறிஸ்துவ நாமத்தினாலே பிசாசை விரட்டி கொண்டிருந்தவனை அவன் தடுத்தோம் இருக்கான். அவன் தான் இடரல். அங்கே பாளையத்தில் தங்கியிருந்த எல்தான் மேதான் அவர் பரிசுத்தாவினால பேசுகிறார்கள். அவரை தடுத்து நிறுத்தும் என்று சொல்லி யோசுவா மோசையோடு சொல்லதான் தடைக்கல். சோ அநேகருக்கு ஊழியக்காரர்களை தடைக்கல்லாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட அநேக யூதருக்கு தடைக்கல்லாக இருந்தார். 1 Corinthians 1:23 பார்க்க, யூதருக்கு அவர் இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருந்தார். யாரு இவன் சொல்றது? பைத்தியக்காரன் சொல்றான். யூதருக்கு இடரல். ஏன்னா அவர் செய்கின்ற அந்த காரியத்தை அவர் சுட்டி காட்டி மாயக்காரர்களே சொல்றாங்க, மாயமாலக்காரர்களே அப்படி சொல்றது உங்களுக்கு பிடிக்கல. அவங்க செய்யற தவிர ஓகே என்கரேஜ் பண்ணி போ 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 நல்லா செய்யற அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டார். ஏனென்றால் திருச்சபை நாயகர் அவர். திருச்சபை ரத்தம் சிந்தினவர், திருச்சபை மீட்டுக் கொண்டவர். ஆகவே அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் அவர் சொல்லி தெரிந்தார். ஆனால் பரிசேயர் குற்றச்சாட்டார். அவர் அதாவது அற்புதத்தை அடையாளத்தை ஓய்வு செய்த போது இவர் தகாத காரியத்தை செய்தார்.
ஓய்வு நாள்ல மோசேயுடைய ஆத்மா என்ன சொல்லுது? செய்யக்கூடாது, ஆனால் ஆண்டவர் செய்தார். அப்போ அவங்களுக்கு அவர் பெரிய தடைக்கெல்லாம் இடங்களாக இருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார் 43-42 வரைக்குமாய், இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஏன்னா இடையூறாக இருப்பவன், தடையாக இருப்பவன், அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில். இன்னொரு சினாப்டிக் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிற போது அது சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அவங்க நலமா இருக்கு. எந்திர கல் என்று பார்க்கிற போது பெருசு. ஒரு காலத்துல இருக்க தானியங்கள் எல்லாம் பெண்கள் வந்து அரைப்பாங்க. ஆனால் பெரிய கல் மில்ஸ்டோன் என்று சொல்லுகிற போது கழுதை வந்து அதை சுத்தம் அதுல நிறைய தானியங்களை போட்டு அரைப்பாங்க. ஆண்டவராக இயேசு சொல்லுகின்றது அந்த லார்ஜஸ்ட் மில்ஸ்டோன் என்று சொல்லி அந்த எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் நாடுகள் போனா அவன் தச்சு வர முடியாது. குறிப்பிட்ட தண்டனை. இந்த சிறியர்கள் என்று சொல்லுகின்ற போது சிறு பிள்ளைகளை நம்ம லிட்டரலி இட் இஸ் a powerless people. வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே, குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே, உலகிலே வாய் பேச முடியாதுன்னா வாய்ஸ்லெஸ் என்று சொல்லலாம், பவர்லெஸ். இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல, சட்டத்துல அநேக மக்களுக்கு அவர்கள் நலிந்த மக்கள், விளிம்பு நிலையில வாழ்கின்ற மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அன்டச்சபிள்ஸ் என்று சொல்லி, தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி மக்களை ஒதுக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மேலே வர வேண்டும் என்று சொல்லி மிஷனரிமார்கள் வந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள். அவர்களுக்கு அதாவது எஜுகேஷன் கொடுத்தார்கள், படிப்பு. இன்றைக்கு நாம் எல்லாம் உயர்ந்திருக்கிறோம் என்றால் மிஷனரிமார்கள் வந்து சொன்ன ஒரு காரியம், அது கடவுளுடைய சித்தம், எல்லாரும் சமம் என்பதை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் உயர்ந்திருக்கிறோம், நல்ல நிலையில் இருக்கிறோம் என்றால் இது கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய திட்டத்தை மிஷனரிமார்கள் நிறைவேற்றினார். அது போலதான் இருக்க வேண்டுமே தவிர தடைக்கெல்லாம் நாம் இருக்கக்கூடாது, படிக்கெல்லாம் இருக்க வேண்டும். We should be a stepping stone rather than a stumbling block. அதனால உங்களுக்கு எது தடையா இருக்கு? கை தடையா இருக்கு, தரிச்சு போடுங்க. கால் தடையா இருக்குதா, வெட்டி போடு. நீ ஊரனா போலாம், நீ கையில்லாதவன இப்போ நீ பரலோகத்துக்கு போலாம். அடுத்து கண்ணு உனக்கு இடங்களா இருக்காது, அதை பிடிக்கி போடு. நீ கூடனா கூட நீ பரலோகத்துக்கு போலான்னு சொல்லி ரொம்ப ராடிக்கல் டீச்சிங் அதை சொல்லுகிறதை ஆண்டவர் நாம் பார்க்கிறோம். ஆகவே எது தடை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் ஊனமுள்ளவனாகிறாதே. தனக்கு ஒரு கண் போனாலும் மற்றவனுக்கு 2 கண் போக வேண்டும் என்பதுதான் மனுஷனுடைய ஏற்பாடு. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, அவன் தன்னிடத்துல கேட்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். ரொம்ப தீவிரமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஜெபம் பண்ணி கடவுளிடத்துல, ஆண்டவரே இவ்வளவு ஜெபம் பண்ண என்னுடைய இதுக்கு கூப்பிடல கேட்க மாட்டேன். ஒரு நாள் கடவுள் முன்னாடி வந்து என்ன வேணும் சொல்லி கேட்டாங்க. நீ எது கேட்டாலையோ நான் உனக்கு கொடுக்குறப்ப இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவன் ஜெபத்துக்கு பெரிய பல இருந்துச்சு. ஆனா கடவுள் சொன்னாலும் நீ எது கேட்டாலும் உனக்கு 1 தரேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் 2 தருவாங்க. அப்போ எனக்கு யோசித்தான். நான் யோசித்து சொல்றேன் கொஞ்சம் கைக்கு சுவாமி. சரி கடவுள் அங்கே இருந்தாங்க. இப்போ நான் ஒரு கார் கட்டுறேன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கார். நான் ஒரு வீடு கட்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 வீடு. நான் 1 ஏக்கர் லேண்ட் கட்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 ஏக்கர் லேண்ட். எதை கேட்கலாம்? யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒரு கண்ணு போலன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ மற்றவனுக்கு 2 கண்ணு போயிடல. அப்பேற்பட்ட எண்ணத்தோடு கடவுள் போய்விட்டார் என்று சொல்லி இது ஒரு கதை. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10:32-33 என் சுய பிரயோஜனத்தை நான் தேடாமல் பிறருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி, யார் மற்றவர்களுக்கு இடங்களாக இருக்கிறான் என்று சொல்லி எரேமியா 50:32 பார்ப்போம். இடுப்புள்ளவன் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறான், மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கிறான் சொல்லி இடுப்புள்ளவன் என்று சொல்லி பார்த்தா எரேமியா 50:32 இடுப்புள்ளவன் இடறி விடுவான், அவனை எடுத்து நிறுத்துவார்கள். அரகன் ஒரு மாதிரி எது கட்டத்தையும் எனக்கு முழங்காக பேசி இந்த காரியங்களை எடுக்கிறவன் அவன் இடுப்புள்ளவன் சொல்லி உதாரணம் யாரும் சொல்ல முடியுமா? ஆமா, முத்தைக்காயை விடவே கடைசி வரைக்கும் அவனுக்காக அவன் என்ன பண்ணா, தூக்கு மரத்தை ரெடி பண்ண கடைசியில் ஆமான் தான்.
இடுப்புள்ள மன்மம் தடைக்கல்லாக இருந்தார். தடை கடைசியில முருதைக்காய் படிக்கல்லாக கடவுள் மாற்றினார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 4:19 துன்மார்க்கன் மற்றவர்களுக்கு இடர்களாக இருப்பான். 4:19 துன்மார்க்கருடைய பாதையோ கால்களை போல இருக்கும், தங்கள் இடறுவது இன்னதே என்று அறியார்கள். ஆனால் அதற்கு நேர் விரோதமாக ஆப்போசிட்டா பார்க்கின்ற போது சங்கீதம் 37:23-24 நல்ல மனுஷனுடைய நடைகள் துன்மார்க்கருடைய நடைகள் என்னாவோ கால்களை போல இருக்கும் அவருடைய பாதை, தங்கள் இடறுவதற்கு இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆனால் நல்ல மனுஷனுடைய நடைகள் சங்கீதம் 37:23-24 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இதுதான் நமக்கு ஒரு ஆர்வம். நல்ல மனுஷன் துன்மார்க்கன் இப்படி கேட்டகரைஸ் பண்ணி பேசும்போதே நமக்கு தெரியும். அவருக்கு பிரியமா இருக்கிற போது அவருக்கு அவருடைய நல்ல மனுஷன் கிறிஸ்துக்கு பிரியமாக. அதே போல ஓசியார் 19:14-9 பிற்பகுதியில பாதகர் ரெபல்லியஸ் பீப்புள் கொலை பாதகர் இடர்களா இருக்கிறார். ஒரு ஹிட்லர் யூத மக்களுக்கு 60 லட்சம் மக்களுக்கு அவர் ஒரு இடர்களா இருந்தார். கடைசியில் என்னாச்சு? அப்பாவி ஜனங்கள் கொன்று ஒழிக்கப்பட்டாங்க. 2ஆம் உலக போர் கொண்டதாக ஆகவே கடைசியாக நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்டவர்களால் தான் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அவர் இழந்தார். கடைசியாக பார்க்கின்ற போது சார்புள்ள உப்பாக பொறுமையான சமாதானம் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு விளக்குகிறார். மத்தியில் 5:13 பார்க்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரப்பட்டு போனால் இதனால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படும் மனுஷன் விதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஆகவே நீங்கள் சாரமுள்ளவர்களாய் உப்புள்ளவர்களாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள். அந்த சார்புள்ள ஒரு உப்பாக உலகத்துல வாழ விரும்புகிறார். இதை வாசிக்கிட்ட யாக்கோபு 5:14 கூட அந்த ரிஜிடிட்டி என்பது இருக்கக்கூடாது, பிளெக்சிபிலிட்டி. That's what needed in our life, particularly when we are in God's mission. அதை ஆண்டவர் செய்து சிறப்பாக செய்து முடித்தார். இன்றைக்கு நாமும் கூட செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அதற்கேற்ற சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாம் தெய்வீக சமாதானம் இருதயங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பலப்படுத்தி காப்பாராக.